வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஓரெழுத்து ஒரு மொழிப்பா. இந்த ஓரெழுத்து ஒரு மொழி உங்களுக்கு ஃபுல் ஷார்ட்கட்டோட எப்படி எளிமையாக உங்களுக்கு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நீங்கள் இதை மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு 2 தடவை இந்த வீடியோ பார்த்தாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மனசில் நின்றும். அது மாதிரி இதை எப்படி எளிமையாக ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பவணந்தி முனிவர். அந்த பவணந்தி முனிவர் தான் தமிழில் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளன என குறிப்பிட்டுள்ளார் அப்படிங்கிறாங்க. அதாவது பவணந்தி முனிவர் எழுதின நூல் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்னூல். அந்த நன்னூலில் தான் அந்த பவணந்தி முனிவர் தான் 42 ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குது அப்படின்றாங்க. இதில் நோ து அப்படிங்கிற 2 எழுத்து மட்டும்தான் குறில், மித்த எல்லா 40 எழுத்துக்களும் நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு பவணந்தி முனிவர் அவர்கள் சொல்கிறாங்க. இப்போ அந்த ஓரெழுத்து ஒரு மொழி என்னென்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. ஆனா பசு. பசு அப்படின்னு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, நம்ம விலங்குகள் எல்லாத்தையும் பார்த்தோம்னா அப்படின்னு பயந்து ஓடுவோம்ல, அதனால பசு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா பசு அம்மா அப்படின்னு கத்தும்ல, அதனால அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈ அப்படின்னா கொடு. ஈனா கொடு அப்படின்னு அர்த்தம். அதாவது ஈகை பண்பு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மேக்சிமம் அந்த ஃபர்ஸ்ட் எழுத்து எல்லாமே ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான்ப்பா வரும். அதனால இதை கவனமாக பார்த்துக்கோங்க. அப்படின்னா அந்த ஈகை பண்பு. இல்லைன்னா யாராவது ஏதாவது கொடுத்தாங்கன்னா ஈன்னு பல்ல காட்டிட்டு, ஓசிக்கு யாராவது ஏதாவது கொடுத்தாங்கன்னா ஈன்னு பல்ல காட்டிக்கிட்டு வாங்கிக்கிடுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட் தான்ப்பா, யார் மனசையும் புண்படுத்துகிற மாதிரி இல்லை. ஷார்ட்கட்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. நான்லாம் அப்படி தான் வாங்குவேன். யாராவது ஃப்ரீயாக எனக்கு ஏதாவது கொடுத்தாங்கன்னா நான் ஈன்னு பல்ல காட்டிட்டு தான்ப்பா நான் வாங்குவேன். அதனால நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கோங்க. ஷார்ட்கட்காக தான், யாரையும் மனசை புண்படுத்துகிற மாதிரி இல்லை. நெக்ஸ்ட் பாருங்க, அப்படின்னா இறைச்சி. அதாவது இறைச்சி அப்படின்னா நாங்கள் கறியின் சோறு இறைச்சி காய்ச்சிட்டோம் அப்படின்னா அதை முன்னாடியே கொதிக்க அப்படியே தட்டில் வச்சு ஊனு ஊதி நாங்கள் சாப்பிட்ருவோம். நாங்கள் அப்படி தான்ப்பா சாப்பிடுவோம். நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அப்படின்னா அம்பு. அதாவது அம்பு எய்வாங்கல்ல, அம்பு எய்துறதுக்கு தான் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா தலைவன். யாருக்காவது ஒரு தலைவன் பொறுப்பு கொடுத்துட்டோம்னா, நம்ம லீடர்ஷிப் கொடுத்தோம்னா என்ன செய்வாங்க? நான் தலைவன் ஆயிட்டேன் அப்படின்னு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்கல்ல, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னா மதகு நீர் தாங்கும் பலகை. அதாவது மதகு நீர் தாங்கும் பலகைன்னு இதில் இந்த 42 சொற்கள்லையுமே இது ஒன்று தான்ப்பா பெருசாக வரும். அப்போ நீ ஒரு வார்த்தை தான் பெருசாக வரியா? மதகு நீர் தாங்கும் பலகை, நீ பலகை மட்டும்தான் பெருசாக வரியா? அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அப்படின்னா சோலை. காடு வருது இல்லைங்களா, அந்த கானா சோலை மேக்சிமம் எல்லாருக்கும் தெரியும். காடுன்னா சோலை. அப்போ அது ஃபர்ஸ்ட் எழுத்து என்னது? கானா சோலை. நெக்ஸ்ட் பாருங்க, அப்படின்னா பூமி. கூட்டமாக வாழ்கிறவங்கெல்லாம் எங்கே இருப்பாங்க? பூமியில தானே இருப்பாங்க. அப்போ அப்படின்னா பூமி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கை அப்படின்னா ஒழுக்கம். அதாவது நம்ம கை ஒழுக்கமான செயல்களை தான் செய்யணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அப்படின்னா அரசன். இது எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம ஏற்கனவே ஜிஎஸ்ல எல்லாரும் படிச்சிருப்போம். கோமகன் அப்படின்னா நம்ம இதில் ஜிஎஸ்ல தென்னிந்திய வரலாறுல படிச்சிருப்போம் இல்லையா, அதனால அப்படின்னா அரசன். நெக்ஸ்ட் பாருங்க, அப்படின்னா இறந்து போதல். அப்படின்னா செத்துப்போ, சாவு, நீ ஏன் உயிரோட இருக்க, சாவு, அப்படி அப்படின்னு சொல்றோம்ல, அப்படின்னா இறந்து போ. நெக்ஸ்ட் பாருங்க, அப்படின்னா இகழ்ச்சி. ஏதாவது ஒன்று பார்த்துட்டு சீ 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 அப்படி சொல்றோம்ல, அதுதான் இகழ்ச்சி. அதாவது நம்ம மனசுக்கு பிடிக்காது பொருந்தாத சீ அப்படி சொல்லுவோம்ல, அதுதான் இகழ்ச்சி. நெக்ஸ்ட் பாருங்க, அப்படின்னா உயர்வு. அப்படின்னா அதாவது நம்ம தேவையில்லாதவங்க கூட நம்ம சேராமல் இருந்தோம்னா, அதாவது தீய எண்ணங்கள் இருக்கிறவங்க கூட நம்ம சேராமல் இருந்தோம்னா நம்ம உயர்வான பண்புக்கு வந்துடலாம். அப்போ அப்படின்னா உயர்வு. நெக்ஸ்ட் பாருங்க, அப்படின்னா மதில். சேனா உயர்வு, அப்படின்னா மதில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோனு மலை மதில் மேலே பெஞ்சிருச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோனு மலை எங்கே பெஞ்சிச்சு? மதில் மேலே பெஞ்சிச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, அப்படின்னா கொடு. யார்கிட்டயாவது அப்படின்னு கேட்போம்ல, எது கேட்குறோம்? அவங்க கொடு அப்படிங்கிறதுக்காகத்தானே தான்னு கேட்குறோம், அதான் தீனா நெருப்பு. இது எல்லாத்துக்கும் தெரியும். நெக்ஸ்ட் பாருங்க, அப்படின்னா தூய்மை. அந்த ஃபர்ஸ்ட் எழுத்தே ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படிங்கிறதுல அதில் தூய்மை. அப்படின்னா கடவுள். தேவன் இருக்காங்கல்ல, தேவர்கள், அவங்கெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? கடவுள் அப்படின்னு தானே சொல்லுவோம். அப்போ தேனா கடவுள். அப்படின்னா தைத்தல். இது எல்லாமே ஃபர்ஸ்ட் லெட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. அப்படின்னா தைத்தல். தைப்பொங்கலுக்கு நம்ம புது ட்ரெஸ்ஸு தச்சு போட்டுக்கிடுவோம் இல்லைங்களா, அப்போ தைத்தல். நான்னா நாவு. நம்ம நாக்கு தான் அது ஃபர்ஸ்ட் எழுத்து வருது இல்லைங்களா, நாக்கு, நாவு.
நீ அப்படின்னா முன்னிலை ஒருமை. இது இலக்கணம் படிச்ச எல்லாத்துக்குமே தெரியும். நீ அப்படின்னா நம்ம முன்னாடி இருக்கிறவங்கள தானே நம்ம நீ அப்படின்னு சொல்ல முடியும். அதனால நான் அப்படின்னு சொன்னா அது தன்மை, நீன்னு சொன்னா முன்னிலை. அப்ப நீனா யாரை சொல்றாங்க? ஒரு ஆள் தான் சொல்றாங்க. அப்ப நீனா முன்னிலை ஒருமை. நேனா அன்பு. நேசம். நேசம் அப்படின்னா அன்புல எல்லாரு மேலேயும் நம்ம நேசமா இருக்கணும். அப்ப அந்த நேசத்துக்கு என்னது? அன்பு அப்படின்னு தான் அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்க, நைனா இழிவு. சும்மா நை நைன்னு உயிர் எடுக்காத, இழிஞ்சு சும்மா நை நைன்னு இழிஞ்சுக்கிட்டு உயிர் எடுக்காத அப்படிம்பாங்கல்ல. கிராமத்து சைட்லாம் பேசுவாங்கப்பா, இழியாத அப்படின்னு சொல்லுவாங்களா. இழியாதன்னா அழுகாதன்னு அர்த்தம். நை நைன்னு இழியாத அப்படிம்பாங்க. இழிவு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, நோ அப்படின்னா வறுமை. எல்லாருக்குமே பணக்காரங்களா இருக்கத்தான் பிடிக்கும், வறுமையில இருக்கன்னு பிடிக்காது. அப்ப நீங்க என்ன வச்சுக்கோங்க, வறுமைக்கு நோ சொல்லிருங்க. வறுமை உங்க பக்கத்துல வந்து உன்ட்ட வரவான்னு கேட்டா நோ நோ நான் பணக்காரனா தான் இருப்பேன் அப்படின்னு வறுமைக்கு நோ சொல்லிருங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பா அப்படின்னா பாடல். பானா பாட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பூ அப்படின்னா மலர். பூ வாங்கித்தாங்க அப்படின்னா மலர் தானே, தலையில வைக்கிற மலர் பூ எல்லாம் ஒன்று தானே, அப்படி வச்சுக்கோங்க. பேய் அப்படின்னா மேகம். மேகம் வந்து நிறைய திரண்டுருச்சு அப்படின்னா பேய் மழை பெய்யும் இல்லைங்களா. அப்ப பேய் மழை பெய்யும். பேய் மழை எப்ப பெய்யும்? மேகம் வந்து நிறைய திரண்டுச்சுன்னா பேய் மழை பெய்யும். அப்ப பேய்னா மேகம். பை அப்படின்னா இளமை. இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, இளம் வயசில் பையை தூக்கிட்டு பள்ளிக்கூடம் போய் படித்தாதான் நம்ம பெரிய ஆள் அனுப்புறம் நல்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்க முடியும். அப்போ இளம் வயசில் பையை தூக்கிட்டு பள்ளிக்கூடம் போகணும். அப்போ என்ன வயசு? இளமைனா பை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், போ அப்படின்னா செல். போகிறதுக்கு போ, செல் அப்படின்னு தானே சொல்லுவோம். இது நேச்சுரலாக இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. மா அப்படின்னா மாமரம். மாங்கிறது மாமரத்தை தான் குறிக்கும். மாமா ஞாபகம் வச்சுக்கோங்க. மீ அப்படின்னா வான். மீ அப்படின்னா மீ அப்படின்னா ரொம்ப தூரத்தில் இருக்கு. மீ வான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, மீ. மூ அப்படின்னா மூப்பு. நம்ம மூத்தவங்கள தான் என்ன சொல்லுவோம்? மூத்தவங்கள மூத்தார், மூப்பனார், மூப்பு அப்படி மூத்தார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சில லாங்குவேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மூத்தவங்களை, அதாவது வீட்டுக்காருக்கு மூத்தவங்கள மூத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மூ அப்படின்னா மூப்பு. மே அப்படின்னா அன்பு. அதாவது நம்ம மனசுல வந்து எப்பயுமே அன்பாக தான் இருக்கணும். அந்த மே அப்படின்னா மே மாதம் வந்துச்சுன்னா பிள்ளைங்களுக்கு வந்து வெக்கேஷன் டே வந்துடும் இல்லைங்களா, ஹாலிடே வந்துடும். அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு மனசெல்லாம் அன்பாக நிறைஞ்சிருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மை அப்படின்னா அஞ்சனம். இந்த அஞ்சனம்ங்கிறது கண்ணுக்கு வைக்கிற மைப்பா. அப்போ அவங்க கண்ணுக்கு மை வச்சாங்கன்னா அவங்க பார்த்தா அஞ்சு ஓடுற மாதிரி இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பெண்கள் கண்ணுக்கு மை வைக்கிறத பார்த்தோம்னா அஞ்சு தெரிச்சு ஓடுற மாதிரி இருக்கு, அஞ்சனம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மோ அப்படின்னா மோத்தல். மோந்து பார்க்குறோம் இல்லைங்களா, ஒரு ஸ்வீட்டோ ஒரு என்னவோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு மோந்து பார்க்குறோம் இல்லைங்களா, அதுதான் மோத்தல், அதுதான் மோ. நெக்ஸ்ட் பாருங்க, யா அப்படின்னா அகலம். யா அகலம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, யா இது என்னையா இவ்வளோ அகலமாக இருக்குது, இந்த தொட்டி என்னையா இவ்வளோ அகலமாக இருக்குது, இவங்க வீடு என்னையா இவ்வளோ அகலமாக இருக்குது, அந்த யா அப்படின்னு பேசுகிறோம்ல, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. யா. வானா அழைத்தல். வானா கூப்பிடுவோம்ல, ஏ இங்கே வா அப்படின்னு கூப்பிடுவோம்ல, அதுக்கு என்ன அர்த்தம்? அழைத்தல். நெக்ஸ்ட் பாருங்க, வி அப்படின்னா மலர். இந்த மலரோட 7 இது நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா, 10th புக்கில் இருக்கும். அதுலேயே வரும் நமக்கு வீனா மலர், பூனா மலர் அப்படின்னு வரும். அப்போ வி அப்படின்னா மலர், வாடி போன மலர் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வைங்க, வைனா புல், வைக்கப்புல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வைக்கப்புல் இருக்கு இல்லைங்களா, அப்போ வைனா புல், வைக்கப்புல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைனா புல்லவை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைனா ஃபுல்லாவை அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, வவ் அப்படின்னா கவர். ஒரு நாய் வந்து நம்மளை வவ்வுன்னு நம்மளை பார்த்து குலைச்சிச்சு அப்படின்னா நம்ம கிட்ட இருந்து 1/2 கிலோ கறியை கவர்ந்துக்கிட்டு போயிடும். அப்போ என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க? வவ் அப்படின்னா கவர். நெக்ஸ்ட் பாருங்க, நோ அப்படின்னா நோய். அப்போ நம்ம வறுமைக்கு நோ சொல்லு அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டு வெறும் நோ வந்ததுன்னா நோய் அப்படின்னு ஞாபகம் வச்சுருங்க. நெக்ஸ்ட் பாருங்க, தூ அப்படின்னா உன். சாப்பாடை துப்பாம உன். தூ உன். துப்பாம, சாப்பாடை துப்பாம நீ உன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தூ உன். இந்த 42மே உங்களுக்கு கொஞ்சம் எளிமையாக புரியும்னு நினைக்கிறேன்ப்பா. ஷார்ட்கட்டோட சொல்லியிருக்கோம். இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சா வச்சுக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு எப்படி மனசில் நிற்குமோ அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் பாருங்கள், அடுத்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த ஓரெழுத்து ஒருமொழிகளில் வந்து எந்தெந்த எழுத்து எந்தெந்த இதில் வருது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை வந்து பாருங்கள், இதை எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இதில் ஒரே ஒரு எழுத்து யா அப்படின்னு தான் வரும். அது வந்து அகலம். அப்போ யகர வரிசையில் வந்து யான் மட்டும்தான் வரும். குறில் எழுத்துல 2 வரும், நோவும் தூவும். அதை நம்ம முன்னாடியே பார்த்ததுன்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மிச்ச எழுத்துக்களை நீங்கள் எப்படி எளிமையாக ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உயிர் எழுத்தை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை பேஸாக வச்சு தான் நம்ம மித்த எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க போகிறோம். உயிர் எழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து 6 எழுத்து வரும். நம்ம
உயிரெழுத்தில் நெடில் எழுத்து வந்து 7 வரும் இல்லைங்களா? ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ அப்படின்னு 7 எழுத்து வரும். அதில் ஔ அப்படிங்கிற கடைசி எழுத்தை மட்டும் விட்டுட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிற 6 எழுத்துமே வந்து ஓரெழுத்து ஒரு மொழியில் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ உயிரெழுத்தில் 6 எழுத்து வரும். ஆ, இ, உ, ஏ, ஐ அப்படிங்கிற 6 எழுத்துமே உயிரெழுத்தில் வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, மகர வரிசையில் அந்த 6 எழுத்துமே வரும். எப்படி மகர வரிசையும் 6 எழுத்துன்னு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, ஆ இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஆவோட வரிசை என்ன? மா தானே. அப்போ அந்த மாவு வரும். ஈக்கு மா வரிசையில் மீ, ஊக்கு மூ, ஏக்கு மே, ஐக்கு மை, ஓக்கு மோ. இந்த மாதிரி அந்த உயிரெழுத்துக்களோட வரிசையில் வர 6 எழுத்துக்களுமே மகர வரிசையிலையும் வரும். அப்போ உயிரெழுத்துக்கும் 6 எழுத்து வரும், மகர வரிசையிலையும் 6 எழுத்து வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, தகர வரிசை, பகர வரிசை, நகர வரிசை. இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, தபனை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தபனைக்கு 5 எழுத்து வரும். நெக்ஸ்ட் பாருங்க, கசவை, அதாவது ஏதாவது கசந்துச்சுன்னா ஐயே வே கசக்குது அப்படி சொல்லுவோம்ல, கசவை வே கசக்குதுன்னு சொல்லுவோம்ல, அப்போ கசவை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை இந்த 3ஐயும் பிரித்து தபனைன்னு பிரித்து ஞாபகம் வச்சுக்கோங்க, கசவைன்னு பிரித்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா தபனை அப்படின்னா 5 எழுத்து வரும், கசவைக்கு 4 எழுத்து வரும், யாக்கு 1 எழுத்து, குறில் எழுத்து வந்து 2 எழுத்து. அப்போ உயிரெழுத்து வந்து 6, மகர வரிசைக்கு வந்து 6, தபனைக்கு 5, கசவைக்கு 4. இப்படி நீங்கள் அப்படியே செட்டாக பிரித்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தகர வரிசைக்கு நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா, இந்த மகர வரிசையில் 5 எழுத்துமே வந்திருக்கு இல்லைங்களா, அதில் வந்து நமக்கு ஔ அப்படிங்கிற கடைசி எழுத்து வரல, அப்போ இதில் ஓ அப்படிங்கிற கடைசி எழுத்து வராது. இந்த தகர வரிசைக்கு உயிரெழுத்துக்களில் 7 எழுத்து, அதில் ஔங்கிற எழுத்து வந்து நமக்கு உயிரெழுத்துக்களில் வராது, 6 எழுத்து. அப்போ அந்த ஔவுக்கு முன்னாடி என்ன இருக்குது? ஓ தானே. அந்த தகர வரிசையில் அந்த ஓ மட்டும் வராது, மிச்சம் 5 எழுத்து வரும். இந்த உயிரெழுத்தை பேஸ் பண்ணியே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் கொஸ்டினில் கேட்டோன்னா கடகடன் நீங்கள் பின்னாடி இந்த உயிரெழுத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் உயிரெழுத்து மகர வரிசை எழுதிட்டு அடுத்து தபனை கசவைன்னு எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு எளிமையாக உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். நெக்ஸ்ட் பாருங்கள், அந்த லாஸ்ட் எழுத்து மட்டும் வராது. பகர வரிசையில் பாருங்கள், அந்த பகர வரிசையில் என்ன எழுத்து வருது, என்ன எழுத்து வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏ மட்டும் வராது. பாப்பாவை ஏ சொல்லாத, பாப்பாவை ஏ சொல்லாதன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா பாப்பாவை ஏக்காதன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், பகர வரிசை. அந்த பகர வரிசைக்கு ஈ அப்படிங்கிற எழுத்து மட்டும்தான் வராது. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, பகர வரிசை பான்னா பாப்பான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாப்பா மேலே ஈ ஒட்டாது. குட்டி பாப்பாலாம் நல்லா நம்ம மேக்கப் போட்டு நீட்டாக தானே வச்சுருப்போம், அப்போ பாப்பா மேலே ஈ ஒட்டாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், நகர வரிசை. நகர வரிசையில் உங்களுக்கு என்ன வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ வராது. நகரத்துக்கு அதாவது சில பேர் நகர வரிசைக்கு ஊ வராது. இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, ஊர்லேருந்து நகரத்து பக்கம் போகாத, அதாவது ஊர்லேயே இரு, ஊர்லேருந்து நகரத்து பக்கம் போகாத அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்படின்னு பாருங்கள், தகர வரிசையில் கடைசியில் இருக்க ஓ வராது, பகர வரிசைக்கு பாப்பா மேலே ஈ ஒட்டாது, நகர வரிசையில் ஊர்லேருந்து நகரத்துக்கு போகாத, இப்படியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் பகர வரிசைக்கு எப்படி வச்சுருக்கீங்கன்னா, பாப்பா பையில் பூ போட்டு போகாத பேய் வரும், பாப்பா பையில் பூ போட்டு போகாத பேய் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நகர வரிசையில் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, நானும் நீயும் நேற்று நைட்டில் நோன்பு இருக்கலாம், நானும் நீயும் நேற்று நைட்டில் நோன்பு இருந்தோம்ல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நாவுக்கு நான், நீக்கு நீ, நேக்கு நேற்று நைட்டில் நோன்பு இருந்தோம்ல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொன்ன ஷார்ட்கட் ஓகேவாக இருந்தால் அது வச்சுக்கோங்க, ரெண்டாவது சொன்ன ஷார்ட்கட் ஓகேவாக இருந்தால் இது வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கா வரிசையில் பாருங்கள் 4 எழுத்து தான் வரும். கா வரிசையில் மொதல் எழுத்து வரும், அப்புறம் 2வது எழுத்து வராது, மொதல் எழுத்து வரும், 2வது எழுத்து வராது. இந்த நீங்கள் உயிரெழுத்தே வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே எளிமையாக இருக்கும். ஃபஸ்ட்டு எழுத்து வரும், செகண்ட் எழுத்து வராது, ஆ வரும், ஈ வராது, ஊ வரும், ஏ வராது, ஐ வரும், அப்புறம் ஓ வரும். ஃபஸ்ட்டு நடுவில் இருக்க 2 எழுத்துக்கு மேலேயும் வராது. அதே மாதிரி சகர வரிசைக்கு பாருங்கள், சா வரும், சி வரும், ஊ வராது, அதே மாதிரி சே வரும், சோ வரும், ஐ வராது, ஊ வராது, ஐ வராது. 2வது எழுத்துக்கு 2 எழுத்து வராது, மொதல் எழுத்துக்கு மொதல் 1 எழுத்து வராது, 2வது எழுத்துக்கு 2வது 2 எழுத்து வராது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எளிமையாக இருந்தால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. காக்காவை கூட்டுலேருந்து கூப்பிட்டு, காக்காவை கோட்டுலேருந்து கூப்பிட்டு கை கொடுங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. காக்காவை கோட்டுலேருந்து கூப்பிட்டு கை கொடுங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு முதல் சொன்ன ஷார்ட்கட்டு உயிரெழுத்தை வச்சு வைக்கிற ஷார்ட்கட் எளிமையாக இருந்தால் வச்சுக்கோங்க, இல்லை இப்படி எளிமையாக இருந்தால் நீங்கள் வச்சுக்கோங்க. சகர வரிசையில் வர்றதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா,
சாப்பாட்டை சேரில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு சாவரிசை பாருங்கப்பா. சாப்பாட்டில் சோறும் சீவலும் சேர்த்து சாப்பிடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சாப்பாட்டில் சோறும் சீவலும் சேர்த்து சாப்பிடுங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வகர வரிசை பாருங்கள். வவ்வாலை வாங்கி வீட்டில் வையி. வவ்வாலை வாங்கி வீட்டில் வையின்னு எழுத்து ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு நான் சொன்னது ஞாபகம், உங்களுக்கு உயிரெழுத்து வச்சு நீங்கள் வச்சுக்கிறது ஞாபகம் இருந்தால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி சென்டென்ஸாக ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மறுபடியும் சொல்கிற பாருங்கப்பா. உயிரெழுத்தில் நெடில் எழுத்து 7, இதில் 6 எழுத்து வரும். மகர வரிசையில் உயிரெழுத்தில் வர 6 எழுத்துமே வரும். தகர வரிசையில் 5 எழுத்து தான் வரும். அதனால் அந்த லாஸ்ட்டில் இருக்க எழுத்து வராது. பகர வரிசையில் பாப்பா மேலே ஈ ஒட்டாது. நகர வரிசையில் ஊரில் இருக்கிறவங்க நகரத்துக்கு போகாதீங்க. கா வரிசையில் ஒரு எழுத்து விட்டு ஒரு எழுத்து வராது. சகர வரிசையில் அது காக்கு அப்புறம் 2வது வர்றதுனால 2 எழுத்து விட்டு வராது. வகர வரிசையில் ஊ வராது. யகர வரிசையில் ஒரு எழுத்து தான் வரும். குறில் எழுத்தில் நோ தூ 2 மட்டும்தான் வரும். இப்படி தெரிஞ்சால் உங்களுக்கு ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை நான் சென்டென்ஸாக வச்சுக்கிடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா பையில் பூ போட்டு போகாத பேய் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நானும் நீயும் நேற்று நைட்டில் நோன்பு இருந்தோம்ல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கா வரிசைக்கு காக்காவை கூப்பிட்டு கையால் கோரி விடுங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சகர வரிசைகளுக்கு சாப்பாட்டில் சோத்தில் சீவலும் சேர்த்து வச்சு சாப்பிடுங்க. சாப்பாட்டில் சோத்தில் சீவலும் சேர்த்து வச்சு சாப்பிடுங்கன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். வகர வரிசையில் வவ்வாலை வாங்கி வீட்டில் வை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு எது எளிமையாக இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் 2ல் எதுனாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படியோ படித்து ஞாபகம் வச்சு எக்ஸாமை கிளியர் பண்ணிங்கன்னா ஹாப்பி தான்ப்பா. இன்னொரு வீடியோவை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.